ஐ லவ் அமெரிக்கானா கல்யாணத்துக்கு முன்னாடியே கசமுசா பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஐ லவ் பாகிஸ்தான்னா எங்கப்ப உன்னை விட்ட உங்கப்ப என்ன விட்ட லவ் பண்றவங்க லவ் விளங்கவே விளங்காது. ஐ லவ் இந்தியானா உங்க உன்னதான் லவ் பண்றா. டூயட் பாடுறதை விட்டுட்டு என்கிட்ட வந்து அர்த்தம் கேட்டுக்கிட்டு இருக்க. மாப்ள ஐ லவ் சைனானா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தமா? சைனால வாங்குற பொருளுக்கு எந்த வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆனா மாப்ள உன் லவ்வுக்கு கேரண்டி இருக்கு. ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். ஆசை மச்சான் கண்ணடிச்சான் ஐஸ் வச்சு கை போடுச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். அரிச காட்டு பூமியில கன்னி மனச பூக்க வச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். கருப்பு சாமி கோயிலில் வச்ச நெத்தியில் குங்குமம் தொட்ட வச்சான். பையனார் சாமியா நேரில வந்து மொத்தமா உரைய நிக்க வச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். பச்சை கிளி பேசியத ஓடக்கர மூங்கில் மரம் ஊஞ்சல் போல ஆடியத ஒரு கண்ணால் நீ ரசிச்ச ஒன்னதான் நான் ரசிச்சேன். ஒரு கண்ணால் நீ ரசிச்ச ஒன்னதான் நான் ரசிச்சேன். கூட வைக்கால் தண்ணியில கண்ட மீன் துள்ளையில சோளத்தட்ட சூது வச்சு துண்டியல் நீ வீசையில கண்ட மீன் ஓடிருச்சு தண்ட கால மாட்டிக்கிச்சு. கண்ட மீன் ஓடிருச்சு தண்ட கால மாட்டிக்கிச்சு. ரெண்டு துண்டா வெட்டி வச்ச அம்மாவாச மீசையில ஊழி கட்டி விளையாட காத்திருக்கேன் பாடி புள்ள. தாலி கொடி தந்து விடு காத்திருக்கேன் வாக்கப்பட. ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். ஆசை மச்சான் கண்ணடிச்சான் ஐஸ் வச்சு கை போடுச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். மார்கழி மாசத்துல மூணாசாம வேளையில என் நினப்பில் நீ இருந்த உன் நினப்பில் நான் இருந்தேன். கோடாங்கி குறி சொன்னா குங்குமம் பொனக்குன்னா. கோடாங்கி குறி சொன்னா ஏன் குங்குமம் பொனக்குன்னா. சேர சோழ பாண்டியன செங்கிழக்கு சூரியன பச்சை புள்ள போல் சிரிக்கும் பால்வடிய சந்திரன ஓவடிவ கண்டு புட்ட உச்சி கொட்டி வைக்கப்பட்ட. ஓவடிவ கண்டு புட்ட அச்சச்சோ வைக்கப்பட்ட. கோடாரி கொண்டையில சூறாவளி நான் விழுந்த கொலகாரி கண்ணங்குழியில் குடித்தன நான் புகுந்த. வரசி உசுருக்குள்ள உசுர கொத்து வச்ச. ஆஹா சொக்க வச்ச அழகா சிக்க வச்ச. ஆஹா சொக்க வச்ச அழகா சிக்க வச்ச. ஆசை மச்சான் கண்ணடிச்சேன் ஐஸ் வச்சு நான் முடிச்சேன். ஆஹா சொக்க வச்ச அழகா சிக்க வச்ச. கரிச காட்டு பூமியில கன்னி மனச நான் பறிச்சேன். ஆஹா சொக்க வச்ச அழகா சிக்க வச்ச. கருப்பு சாமி கோயிலில் வச்ச நெத்தியில் குங்குமம் தொட்டு வச்சான். ஐயனார் சாமியா நேரில வந்து மொத்தமா உரைய வைக்க வச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். ஆசை மச்சான் கண்ணடிச்சான் ஐஸ் வச்சு கை
பிடிச்சான் ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான் ஆஹா சொக்க வச்சான் அழகா சிக்க வச்சான். தம்பி, நீங்க காலேஜுக்கும் போகாம சரியாவும் சாப்பிடாம தூங்காம அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு உடம்பு ரொம்ப கெடுத்துக்கிறீங்கன்னு அப்பா ரொம்ப வேதனைப்படுறாரு தம்பி. யோ பிள்ளையார போயா. இதெல்லாம் காதலிச்சு கருமாந்திரம் என்ன பண்ண போகுது? பூங்குடி எனக்கு வேணும். பூங்குடி. அண்ணே. என்ன சார் கிச்சன் கேபின் வரைக்கும் வந்திருக்கீங்க? அது வந்து ஐ லவ் இந்தியாவில் மாட்டிக்கிட்டீங்களோ? ஐயோ, எப்படி அண்ணி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லாத ஐ லவ் இந்தியாவியா? நீ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போற? பொண்ணு யாரு? பேரு பூங்குடி, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் படிக்கிறா. ஓ, டாக்டர் அம்மாவா? உங்க குரூப்புக்கு அப்படி ஒருத்தி தேவைதான். அண்ணே கிண்டல் பண்ணாதீங்க அண்ணே. நீங்கதான் அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நம்ம வீட்டுல பேசணும். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணே. சரி, டாக்டர் அம்மாவை எப்ப காட்ட போற? நீங்க சொன்னா உடனே கூட்டி வர அண்ணே. இரு அவசரப்படாத. முதல்ல பெரிய தலைக்கிட்ட ஓகே வாங்கணும். ஆமா. செல்வி அம்மா அதெல்லாம் கட் பண்ணி வை, நான் வந்து சமைக்கிறேன். சரிங்கம்மா. அண்ணா மாடியில தான் இருக்காங்க, உடனே போய் பேசுங்க. இதெல்லாம் நேர்ல போய் பேசுற விஷயம் இல்ல, போன்ல தான் பேசணும். அண்ணன் நம்பர். பேசுங்க. என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு போன் பண்ற? இல்ல, உங்ககிட்ட நேர்ல பேச வெக்கமா இருக்கு. வெக்கமா? சரி, என்ன விஷயம் சொல்லு. அதான் ஐ லவ் இந்தியா. என்ன வெக்கப்பட வைக்கிற? சரி, என்னன்னு சொல்லு. அது வந்துங்க, நம்ம கணேசனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஐ லவ் இந்தியாவா. அதனால கணேசன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமான்னு கேக்குறான். கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? சரி, ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் யார் அந்த ஐ லவ் இந்தியா பாத்துருவோமே. சரிங்க, வர சொல்லு. எஸ், நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லு. இருங்க. அண்ணி இங்க பாருங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவளும் நினைக்கிறா. கரெக்டா போன் அடிக்கிறா பாருங்க. கரெக்டா போன் அடிக்கிறா. நீங்க பேசி வச்சுதான் செய்வீங்க, அது எங்களுக்கும் தெரியும். போன் எடுக்காம என்ன பண்றோம்? முதல்ல நீ பேசு. பூங்குடி. ஹலோ. ஐ லவ் இந்தியாவா? அண்ணா அண்ணி ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, உண்மைதான். இரு, அண்ணிட்ட குடுக்குற பேசு. ஐயோ, பேசுங்க நீ. ஹலோ குடுங்கனே. பூங்குடி, அண்ணிட்ட ஆசீர்வாதம் வாங்க. வாங்கன்னு சொல்லல. போன்ல எப்படி ஆசீர்வாதம் வாங்க? விளையாடுறியா? லூசு, அங்க இருந்தே ஆசீர்வாதம் வாங்க. ஐயோ, பேசுங்க. ஆமா, போன்ல. ஹலோ, நான் அக்கா பேசுறேன்மா. நான் பூங்குடி பேசுறேன்க்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களோட ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் என்னைக்குமே உண்டு. நாளைக்கு நீ வீட்டுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம். சரியா? தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் a lot. இரு, கணேசன்ட்ட கொடுக்குறேன். பூங்குடி, நாளைக்கு காலையில 8 மணிக்கு நம்ம மீட் பண்றோம். என்னடா? நம்ம எப்பவுமே சந்திப்போம்ல, அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துறோம். என்ன? சரியா? நீ அங்க வந்துரு, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். வெச்சறேன். தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க மேடம், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தும்மல் வந்தா எப்படி உங்களுக்கு தும்மல் வருமோ அதே மாதிரி அன்னைக்கு கணேசன் போன் பண்ணணும்னு நினைச்சாங்க. உடனே அந்த பொண்ணு போன் பண்ணிட்டா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. நம்ம ரெண்டு பேரும் மாதிரியே அவங்களும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அட ஆமாங்க, நான் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே மாதிரி நினைச்சாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு நாம நினைச்சோம், இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க, நாளைக்கு புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டு போட்டுமே. அண்ணா, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன். ஹலோ.
கணேசனையும் அந்த பொண்ணையும் இன்னொரு நாளைக்கு வர சொல்லு. என்னங்க இப்ப போய் எப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு நம்மள பார்க்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருக்க தெரியுமா? இப்போ நான் இத போய் புரிஞ்சுக்க.